திருமூலர் எழுதிய பாடல்களில் பிராணாயாமம் என்ற பகுதியினுடைய 4வது பாடலை பார்க்க போகிறோம். முதல் 3 பாடல்களும் முந்தைய பதிவுகளில் இருக்கின்றது. அதை பார்க்க விருப்பமானாக்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கின்றது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த 4வது பாடல், அதுக்கு பிற்பாடு அதனுடைய விளக்கமும், அதுக்கு பிற்பாடு பிறப்பு மறுபிறப்பு ஒரு புத்த கதையும் இந்த காணொளியில் அடங்கியிருக்கு. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடலையும் விளக்கத்தையும் அதுக்கு அங்கால ஒரு புத்த கதையும் இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த பாடல் என்னன்னு சொன்னால் 4வது பாடல், பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை, பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடைபேறு பெற்றுண்டீர் நீரே. திரும்ப அந்த 4 வரி பாடலில் சொல்கிறேன் பாருங்கள். பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை, பிராணன் மடை மாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடை பேறு பெற்றுண்டீர் நீரே. இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி, அப்போ இந்த நாமரூப பேதமாகிய இந்த பிரபஞ்சத்தை எண்ணாதவருடைய மனமும் பிராணனும் அடங்கும். இந்த பிரபஞ்சத்தோடு நிறைய சம்பந்தத்தை உருவாக்காதவர்களுக்கு அவருடைய மனமும் பிராணனும் அடங்கும். இந்த ஐம்பூதங்கள், நம்முடைய வாழ்க்கை இந்த ஐம்பூதங்களோடு சம்பந்தப்பட்டது, ஆசை பாசங்களோடு சம்பந்தப்பட்டது. பிரபஞ்ச பிரபஞ்சத்தோடு ஒரு நீண்ட தொடர்பை ஏற்படுத்தி வைத்துக்கொள்ளும். அதில் இருந்து விடுபட்டு வாழ்கின்றவனுக்கு மனமும் பிராணனும் அடக்கத்துக்கு வரும் என்பது இந்த 1வது வரி. பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை. அப்படி மனமும் பிராணனும் அடங்கி பிராணன் ஒடுங்குகின்ற பொழுது, அந்த பிராணன் வசப்படுகின்ற பொழுது ஒருவருக்கு பிறப்பும் இருக்காது இறப்பும் இருக்காது. அதாவது மறுபிறப்பும் இல்லை, இந்த உலகத்துக்கு அது மீண்டும் மீண்டும் பெறப்போவதும் கிடையாது. அவர்கள் முக்தி நிலையை அடைவார்கள். இதை தாண்டி பிராணன் மடை மாறி பேச்சு அறிவித்து, பிராணன் நம்முடைய கூடிய வாக்கியங்களால் நம்முடைய மனம் அலைக்கழிகின்ற பொழுது பிராணன் ஒடுங்காது, பிராணம் வசப்படாது. இந்த உலக பந்த பாசங்கள் சிற்றின்பங்களுக்குள்ளே போகிற பொழுது பிராணம் நிலை மாறும், தடுமாறும். அப்படி நிலை மாறுகின்ற பொழுது பிராணன் ஒரு ஆளுக்கு ஒடுங்காது, வசப்படாது. இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சிற்றின்பங்களுக்கும் ஐம்பூதங்களுடைய விளைவுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த பிராணன் ஒடுங்காது. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், அவன் இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற அந்த சக்கரத்துக்குள்ளே அவன் வந்து கொண்டே இருப்பான். அதனால் அவன் தொடர்ந்தும் இந்த பூமியில் மத பிறப்பு எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருப்பான். அவன் முக்தி நிலையை அடைய மாட்டான். இந்த மறுபிறப்பு சக்கரத்துக்கு அவன் விடுபட மாட்டான். அப்போ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை
என்ற ஒரு நிலைக்கு நம்ம வர வேணும்னு சொன்னால், அல்லது நாங்கள் இறந்து இன்னொரு முறை பிறக்கக்கூடாது அப்படி என்று நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால், அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சூட்சமான வழி நம்முடைய உயிர் மூச்சு என்ற பிராணனை நம் வசப்படுத்த வேண்டும். அப்படி நம் வசப்படுத்த வேணும் என்று சொன்னால் நம்ம மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியை மறக்காமல் நம்ம இப்போவே செய்ய தொடங்கி அதை பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கின்ற, அந்த உலகத்தோடு இருக்கின்ற மாயைகளிலிருந்து, ஐம்பூதங்களிலிருந்து நம்முடைய மனமும் பிராணனும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி நம்ம இறப்பு பிறப்பில்லாத ஒரு முக்தி நிலைக்கு போகலாம். அப்படி இல்லாமல் இந்த பஞ்சபூதங்கள், ஐம்பூதங்களுடைய சிற்றின்ப நாட்டங்களுக்குள்ள நாங்கள் போனோம் என்று சொன்னால் நம்முடைய பிராணன் நிலை தடுமாறி பிராணன் வசப்படாமல் நாங்கள் திரும்ப 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 இந்த துன்பம் நிறைந்த உலகத்தில் பிறந்து தேவையற்ற துன்பங்களையும் கவலைகளையும் நாம் சம்பாதிப்போம். அதுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். அப்படித்தான் திருமூலர் இந்த 4வது பாடலில் சொல்லியிருக்கின்றார். மீண்டும் இந்த 4வது பாட்டை நாங்கள் சொல்லுகின்றேன். பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை. பிராணன் மடை மாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடைபெறு பெற்றுண்டீர் நீரே. இந்த பாடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த பிறப்பு மறுபிறப்பு என்ற ஒரு சிறிய கதையையும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம் என்று நான் நினைத்து கொள்கிறேன். ஒரு இளவரசனுடைய பேரே நல்லாக பேசுகின்றவன், குட் ஸ்பீக்கர் அப்படி என்று சொல்லி ஒரு இளவரசனுடைய கதை. அவர் எப்படி ஒரு காலத்தில் அவரோட புத்த மதத்தின் பிரகாரம் போதிஸ்த என்ற பெயரை பெற்றுக்கொண்டார். போதிஸ்த என்றால் ஞானம் பெற்றவர், முக்தி பெற்றவர், அந்த பெயரை பெற்றுக்கொண்டார். அதாவது இந்த மறுபிறப்பு அல்லது இந்த சக்கரத்துக்குள்ளேருந்து தப்பித்து கொண்டவர், இந்த பிறப்புக்குள்ளே வராமல் போனவர். அதான் இந்த கதை. அந்த கதை எப்படி போகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இன்னொரு காலத்தில் ஒரு மிகவும் ஒரு நல்ல பக்தியுள்ள நேர்மையான ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு அன்பான ஒரு அரசி இருந்தார். 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அப்போ அந்த குழந்தைக்கு அவர்கள் ஒரு பெயரிட விரும்புகின்றார்கள். அந்த பெயர் ஒரு காலத்தில், பிற்பட்ட காலத்தில் அந்த குழந்தை, இளவரச குழந்தைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் என்று நினைத்து அந்த குழந்தை இளவரசனுக்கு பெயர் வைக்கின்றார்கள். நல்ல பேச்சாளர், குட் ஸ்பீக்கர் அப்படி சொல்லி பெயர் வைக்கின்றார்கள். ஆனால் இந்த இளவரசன் சாதாரணமான ஒரு இளவரசன் அல்ல. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் முதல் தடவையும் பிறந்ததல்ல. இப்படி பல பிறப்புகளை எடுத்திருக்கின்றார். அது கதையின் பிரகாரம் அவர் மில்லியன் கணக்கான பிறப்புகளை அவர் எடுத்திருக்கின்றார். அந்த மில்லியன் தடவான பிறப்புகள் எடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் தன்னுடைய ஒவ்வொரு பிறப்பு காலத்திலையும் புத்தரையும் புத்தருடைய படிப்பினைகளையும் பின்பற்றி வந்தவர். ஒரு கட்டத்தில் தானும் முக்தி அடைய வேணும் என்று சொல்லி அந்த புத்தருடைய சீடன் ஒவ்வொரு பிறப்பிலையும் நினைத்து கொண்டார். அதுதான் அவர் ஒரு மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து கொண்டு இருந்தார். ஒவ்வொரு பிறப்பிலையும் அவர் தன்னுடைய பழைய கடந்த கால வாழ்க்கையில் விட்ட தவறுகளை திருத்தி கொண்டு புத்த படிப்பினையான 10 பெரிய உண்மைகள், 10 பெர்ஃபெக்ஷன்ஸ்
10 சிறப்பு தன்மைகள் அதை எப்படி முழுமையாக பின்பற்றலாம் என்று சொல்லி அதிலே முயன்று கொண்டவர். அது மாத்திரமல்ல, இந்த மூளைக்கு அல்லது நம்முடைய உள்ளத்துக்கு தீங்கு கொடுக்கின்ற பேராசை அல்லது போனால் கோபம், சினம், மாயை போன்றவற்றிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதை பற்றியும் அவர் ஒவ்வொரு பிறப்பிலையும் கற்றுக்கொண்டு வந்தார். அந்த 3 தீமையான காரியங்களுக்கு பதிலாக எப்படி ஒரு பற்றில்லாத வாழ்க்கை, இரக்கமுள்ள வாழ்க்கை, ஞானம் நிறைந்த வாழ்க்கை, 3 பற்றில்லாத, இரக்கமுள்ள, ஞானம் நிறைந்த வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி ஒவ்வொரு பிறப்பிலையும் அவர் முயற்சி செய்து வந்தார். அதனால் ஒவ்வொரு பிறப்பிலையும் அவர் அடுத்த பிறப்பு எடுக்கின்ற பொழுது ஒரு உயர்வான ஒரு உயிராக அவர் பிறந்தார். அவர் ஒரு புத்தருடைய சூடத்தில் தானும் ஒரு புத்த நிலையை அடைய வேணும் என்று சொல்லி அவரும் விரும்பினார். அதனால் ஒரு கட்டத்தில் ஒரு பிறப்பில் அவர் இந்த முக்தியை அடைந்தார். இந்த முக்தி அடைந்த பிற்பாடு மக்கள் எல்லாரும் அவரை போதிஸ்த என்று சொல்லி அழைத்தார்கள். போதிஸ்த என்றால் முக்தி அடைந்தவர் என்பது பொருள். பல மில்லியன் மறுபிறப்புகளை தாண்டித்தான் அவர் இந்த முக்தி நிலை அடைந்தார். அதனால தான் இந்த புத்த மதத்தின் பிரகாரம் பிராணாயாம, மூச்சு பயிற்சி, தியானம், தவம் என்பது எல்லாமே அடிப்படையாக இருக்கின்றது ஒரு ஞான மார்க்கத்துக்கு அடிப்படையாக விளங்குகிறது. ஆகவே தான் திருமூலருடைய இந்த பாடல் மறுபிறப்பு தேவையில்லை என்று சொன்னால் பிராணாயாமம் வசப்பட வேணும். அதே போல் இந்த கதையிலையும் பார்த்தால் முக்தி நிலையை அடைவதற்கு இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சி என்பது முக்கியம். அதே போல் இந்த 3 தீய விஷயங்கள், அதாவது 1 பேராசை, 2 கோபம், 3 மாயை, இதில் விடுபட்டு அதற்கு பதிலாக பற்றற்ற இரக்கம், ஞானம் இதை வளர்த்து கொண்டால் ஒருவன் முக்தி நிலையை அடையலாம் என்று சொல்லி புத்த தர்மம் சொல்லுகின்றது. அப்போ இந்த சிந்தனைகளைத்தான் இந்த திருமூலரும் சரி, இந்த புத்த கதையும் சரி நமக்கு தெளிவாக சொல்லி நிற்கின்றது. அப்போ இந்த அடுத்த இதில் இப்படியான ஒரு விஷயத்தையும் திருமூலருடைய அடுத்த பாடல், பிராணாயாம பாடல் என்ன என்றதையும் பற்றி அடுத்த இதில் நம்ம பார்த்து கொள்ளலாம். நன்றி.